கும்பராசி அன்பர்களே, ஆனி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக இருந்து தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது ராசிநாதனை குரு பகவான் பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். மனதில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் நீங்கும். ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும். மனசில் சில குழப்பங்கள் இருந்ததல்லவா, அந்த குழப்பங்கள் இப்போ விலகிவிடப் போகிறது. அப்போ நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். குடும்ப விஷயத்தில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த சில கருத்து வேற்றுமைகள் விலக காத்து கொண்டிருக்கிறது. பணத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணத்தால் பல கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க, அதெல்லாம் விலகப் போகிறது. கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா ஒரு சிலர் எங்கேயோ பணத்தை கொடுத்துட்டு லாக்காக இருக்குது, வருமா வராதா என்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல பலனை, ஒரு நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியை உங்கள் குடும்பத்தில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஆனி மாதம். அப்போ ராசிநாதன் அப்படிங்கிறது சனி பகவான். இது கால சக்கரத்தினுடைய 10க்கும் 11க்குரியவன், 9க்குரியவன். காலச்சக்கரத்தின் 9க்குரியான குரு பகவான் பார்க்குங்கிறது தர்ம கர்மாதிபதியான அமைப்பு இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தையாவது, ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டாவது ஏதாவது ஒரு சமூக சேவைக்கு ஈடுபடணும் அல்லது சமூக சேவைக்காக செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதி, அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ 3க்குரியவன் வலிமையாக இருக்கும்போது தைரிய வீரியங்கள் தெளிவாக செயல்படும். அப்போது தைரியமாக செயல்படலாம், எதையும் பார்க்கலாம், சாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பத்துக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஒருத்தர் பலப்படணும், அப்போ தான் விரைவாக வேகமாக செயல்படணும். ஒரு துடுக்கன்று இருக்கக்கூடிய அமைப்பு. ஹெல்த்தை நல்ல ஒரு இதாக வச்சுக்கணும், அதாவது ஒரு நல்ல கட்டுக்கோப்பாக, நல்ல ஸ்ட்ராங்காக, நரம்புகள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்குது. உடற்பயிற்சி செய்யாதவர்கள் கூட உடற்பயிற்சி செய்யணும், ஒரு ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படுத்தும் கும்பராசி அன்பர்களுக்கு. பிரயாணம் நல்லா இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. யாராவது விற்பனை ஆகணும், எந்தாவது ஒரு விற்பனை ஆகலை, போன மாதம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் இப்போ விற்பனை ஆகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 4ஆம் அதிபதி, அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். 4க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ கடன் இருக்குது, அப்போ 4ல் வீடு இருக்குது, வீடு கடன். அப்போது வீட்டு கடன் உண்டு, அல்லது கடனை வாங்கி வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது வீட்டு கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள். இப்படி வீடு கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைப்பீங்க, கடனை வாங்கி இதை செய்யணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாயும், நிலக்காரக கிரகமான செவ்வாயும் 4ஆம் இடத்தில் அமரப்போகிறது இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அங்கே செவ்வாய் 4 நிலக்காரகன் அமைந்து அங்கே திக்பலம் அடைகிறது. அதாவது அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்து நிலக்காரக கிரகம் அந்த நில அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல போய் அமருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நிலத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அமைப்பு. என்ன தாய்க்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் மனதில் பதிக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் ரீதியான சின்ன உபத்திரவங்கள் ஏற்படும். அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்
லாபஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். 5க்குரியவன் வலிமை, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி வலிமை. அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது, நன்றாக படிக்கப் போகிறது, குழந்தைகள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தைகள் நலன், குழந்தைகள் படிப்பு, அவங்க வேலை விஷயங்கள், மற்ற இதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். அதுவும் செயல்படுத்துவீங்க. அது திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய படிப்பு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் மீது ஆர்வம் இருக்கும். அந்த அரசு எக்ஸாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, குரூப் 1, குரூப் 2, ஸோ இந்த மாதிரி வங்கியில் பணியாற்றுவது, ரயில்வேக்கு போகிறது, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரியான ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சமாக உட்கார்ந்துருக்காரு. 2க்குரியவன் 6. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. சொத்து சேர்க்கை, லாபத்தை அனுபவிப்பது, அந்த குரு 12 இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ட்ராவலிங், தூரதேச பிரயாணங்கள் செல்வது, வெளிநாட்டுக்கு செல்வது, வெளியூர் வெளி மாநிலம் செல்வது, ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் மெடிக்கல் செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும், சமூக சேவை ஆற்றணும் அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த மாதம் நல்லபடியாக இருக்குது. திருமணம் கை கொடுமா சார், திருமணத்துக்கான அமைப்பு இருக்கா? 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ திருமணத்துக்கு எந்த தடையும் தாமதம் ஏற்படுத்த போவதில்லை. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பலன் இல்லைனாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாக இருக்குது. அப்போ திருமணம் டக்குன்னு நடக்கும். 2ஆம் இடம் வலிமை பெறுகிறது. 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? குடும்பம் இருக்குது. இப்போ குடும்பத்தை சார்ந்த எண்ணங்கள், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால குடும்பத்தில் திருமணம், சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். என 5ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. குருக்காரக கிரகமான குரு பகவான் உச்சமாக இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு உறுப்பினர்கள் இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்குது. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பத்துக்கு குழந்தை பாக்கியம் தந்து சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த ஆனி மாதம் சிறப்பு பெறுகிறது. சார், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கான்னா குரு பார்க்குறார். குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். கண்டிப்பாக சேஞ்சஸ்ங்கிறது எதிர்பார்க்கலாம் கும்பராசி என்பர்கள். அப்போ ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. வேலை மாற்றம் உண்டு. வேறு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் டு சேஞ்சஸ் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பு. ஏன்னா குரு 12ஆம் இடம் வலிமை பெறுது. அப்போ 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 12ஆம் அதிபதியும் குரு பார்க்குறார். அப்போது பணம் சம்பாதிப்பதற்காக, வேலைக்காக செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அங்கேயே தங்கி குடியுரிமை பெறுவதற்குண்டான அமைப்புகள், சாத்தியக்கூறுகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாகவே இந்த கும்பராசிக்கு அமையப்பெறுகிறது. லாபாதிபதி உச்சமாக இருக்கார். அதாவது கும்பத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவன், மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன், சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கார். அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அப்போ ஒரு லாபம்ங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கீழே போவதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. தொழிலாக இருந்தால், வேலை, உத்தியோகம், எந்த ஒரு வியாபாரம் எதுவாக இருந்தாலும் குரு வலிமை பெறுகிறது. லாபாதிபதி வலிமை பெறுகிறது. லாபம் உண்டு. மகிழ்ச்சி தரமான செயல்பாடுகள் திருப்திகரமாகவே இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எதிர்பாராத சில மாற்றங்கள், எதிர்பாராத விதமாக சில நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டில் டக்குன்னு உயர்வதற்கான வாய்ப்புகள், இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா 8க்குரியவன் வலிமை பெறுகிறது. அப்போ இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இப்படி முதலீடுகளில் ஆர்வம், 12ஆம் இடம் முதலீடை குறிக்கும். ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஃப்யூச்சருக்காக, குடும்பத்துக்காக ஒரு முதலீடு பண்ணக்கூடிய ஆர்வங்கள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. ஸோ கும்பத்துக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது இந்த ஆனி மாதம். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும்.
உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.